அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு 50 ரூபா தாளில் வித்தவுட் ஃப்ளாக், கொடி இல்லாத 50 ரூபாய் தாள் அப்படின்னு ஒரு வகை இருக்குன்னு வைங்களேன். இதுலேயும் 4 கவர்னர் இருக்காங்க. நரசிம்மன் இருக்கார், கேஆர் பூரி இருக்கார், ஜெகநாதன் இருக்காரு, ஐஜே படேல் இருக்கார். 4 விதமான கவர்னர் இருக்காங்க. 4லேயுமே ஒன்று வச்சுருக்கேங்கிறது வேறு விஷயம். இன்றைக்கி பதிவு போடுறது எல்லாம் ஒரே கவர்னர் தான். ஆனால் 99% யூஎன்சி கண்டிஷன். ஃபுல் கண்டிஷனான நோட்டு. ஒரே ஒரு தாளில் ரேசர் சிகப்பு இங்கிட்டு கீழ்ச்சி இருக்குது. பென் மார்க் இல்லாத கரன்சியாக பார்த்து அனுப்பிச்சி விடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். இது பின்பக்கம் இருக்கிறனால அவர் கவனிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பின்பக்கத்தை ஒரு கரன்சியோட பின்பக்கத்தை தான் காமிச்சிட்ருக்கேன். இதில் அந்த கொடி இருக்காது. வித் ஃப்ளாக், வித்தவுட் ஃப்ளாக், பாரதிய ரிசர்வ் பேங்க். இந்த கொடி இல்லாததை ஒரு பள்ளி மாணவி சுட்டி காட்டி, பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதி, பிரதமர் அவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இங்கே கொடி இருக்காமல் இருக்கணும். இல்லைன்னா எப்பவும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இதில் கொடி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் அதை எடுத்து சொன்னதின் பேரில் இந்த கரன்சி அடிக்கிறது நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ரேர் கரன்சி ஆயிடுச்சு. இதில் ரொம்ப அன்கண்டிஷன் கரன்சி தான் இப்போ எனக்கு கிடைக்குது. இந்த கரன்சி நீங்கள் பாருங்கள். ஐஜே படேல் இது ஃபுல் கண்டிஷனான கரன்சி. யூஎன்சி இது மாதிரி எல்லா கரன்சியுமே இதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கவர்னர் ஐஜே படேல். புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா கரன்சியுமே. அது ஒன்றில் மட்டும் லேசாக சிகப்பு ஒரு பென்னிட்டு இங்கு போட்டிருக்கு. நம்பரையும் பார்த்துக்கோங்க. நான் காமிக்க பேக் சைடை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும், கொடி இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட் சைடை காமிச்சிட்டு வரேன். மொத்தம் 10 தாள், மொத்தத்தாள் எல்லாம் ஒரே வகையை ஒத்தத்தாள். அந்த கண்டிஷனை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வரேன். நீங்கள் அதோட சேர்த்து நம்பரையும் கூட பார்த்துக்கோங்க. ஃபுல் கண்டிஷனான ஒரு கரன்சி. என்கிட்ட இருந்த ஃபுல்லாக சோல்ட் ஆயிடுச்சு. ஒரு நண்பர் கேட்டார், கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக உள்ள கரன்சியை தான் கொடுத்து விட்டேன். அவர் என்ன சார் இப்படி இருக்குன்னாரு. கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்காண்டி நான் ஒரு நல்ல கண்டிஷனாக கரன்சி வாங்கி தாரேன் அப்படின்ட்டுருக்கேன். அவருக்காண்டி புக் பண்ணால் தான் ஒரு 10 கரன்சி. இல்லைன்னா கூட நான் இதை வாங்கியிருக்க மாட்டேன். கரன்சி எல்லாமே சூப்பரான தாள். வேண்டும் என்பவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஐஜே படேல் 521 ஒரு ஃபேன்சி நம்பரு. கடைசி 4 நம்பரும் சேர்ந்து 1000 வரக்கூடிய அளவில் ஒரு நம்பர். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.